இது அக்டோபர் 12, 1972 சவுத் அமெரிக்கால இருக்க உருகுவேல இருந்து சிலில இருக்க சாண்டியாகோ நோக்கி ஒரு ஸ்மால் பிளேன் புறப்பட தயாரா இருக்கு. அந்த ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 45 பேர் டிராவல் பண்ண போறாங்க. அந்த 45 பேர்ல மேக்ஸிமம் பேர் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரக்பி பிளேயர்ஸா இருக்காங்க. ரக்பி பிளேயர்ஸ் அப்படினாலே எந்த ஏஜ்க்குள்ள இருப்பாங்க? 20ல இருந்து 25 வயசுக்குள்ள தான இருப்பாங்க. சோ அந்த வயசுக்குள்ள இருக்கவங்க தான் மேக்ஸிமம் அதுல டிராவல் பண்றாங்க. அவங்கள தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரக்பி பிளேயர்ஸோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் அந்த ஏரோப்ளேன்ல மேக்ஸிமம் டிராவல் பண்ணவே செய்றாங்க. இந்த பிளேனோட டிராவலை பத்தி சொல்லணும்னா இது லாங் டிராவல் பிளேன்லாம் கிடையாது, ஷார்ட் டிராவல் பிளேன் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இது 3 மணி நேரத்துல உருவேல இருந்து கிளம்பி சிலி அடைஞ்சிரும். ஆனா என்னதான் இது ஒரு ஷார்ட் டிராவல் பிளேனா இருந்தாலும் இதுலயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஏன்னா இது டிராவல் பண்ற 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு முக்கியமான பிளேஸ கடந்தாகணும். அதுதான் ஆண்டிஸ் மலைத்தொடர். இந்த ஆண்டிஸ் மலைத்தொடரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னா அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். என்னடா சொல்றீங்க அப்ப நம்ம இமயமலை எப்பறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இமயமலை பயங்கர ஹையஸ்டான மவுண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டிஸ் மலைத்தொடர் பயங்கர நீளமான மலைத்தொடர். இதுவும் பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால தான் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மலைத்தொடர் தான் இது கிராஸ் பண்ணி ஆகணும். சோ அப்படி கிராஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளேன் உருகுவே ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. அப்படி டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்க சிறிது நேரத்திலே பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் நீங்க கிராஸ் பண்ண வேண்டிய ஆண்டிஸ் மலைத்தொடர்ல ஒரு மிகப்பெரிய புயல் உருவாயிருக்கு. அந்த புயல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ உங்க பயணத்தை டெம்பரரியா ரத்து செய்யுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு மேலே நம்ம பறந்தா சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேனை பக்கத்துல இருந்து அர்ஜென்டினாவோட மெண்டோசா அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல போய் லேண்ட் பண்ணிடுறாரு. அவரோட பிளான் அந்த டைம்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்ம அந்த பிளேன் எடுக்கவே கூடாது. அடுத்த நாள் காலையில கிளைமேட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பிளேனை மறுபடியும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்றதான் அவரோட பிளான் ஆயிருந்துச்சு. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையும் வருது. அதாவது அக்டோபர் 13, 1972 வருது. அந்த ஒரு மார்னிங்லயும் பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப கிளியரா இருக்க மாதிரியே தெரியல. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆஃப்டர்நூன்ல கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷனும் வருது. சோ இது நம்ம புறப்படுறதுக்கு சரியான டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பிளேன்ல ஏற சொல்லிட்டு மதியம் 2:18 மணி அளவுல பிளேனை பைலட் டேக் ஆஃப் பண்ணவும் செய்றாரு. சோ அப்படி டேக் ஆஃப் பண்ணப்பட்ட அந்த ஒரு பிளேன் அடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம பயங்கர சுமூகமா தான் பறந்துட்டு இருக்கு until 3:21 PM வரைக்கும். அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பிளேன் சிலில இருக்கிற சாண்டியாகோவை நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ டெஸ்டினேஷன்ல நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படினாலே பிளேனை லேண்ட் பண்ணணும் இல்லையா? சோ லேண்ட் பண்ணணும் அப்படினா என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா பிளேனை கீழ நோக்கி இறக்கணும் இல்லையா? சோ அதற்கான வேலைப்பாடுகளை தான் நம்ம பைலட் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது பிளேனை கொஞ்சமா கீழ நோக்கி இறக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் கீழ இறக்குனாலும் அவங்க இன்னும் ஆண்டிஸ் மலைத்தொடரை விட்டு தாண்டவே இல்ல. அதாவது இன்னும் ஒரே ஒரு மலையை தாண்டா மட்டும் தான் சிட்டி அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்க அந்த ஒரு டைம்ல தான் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல லைட்டா ஒரு ஷேக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலா அந்த ஷேக் சின்ன ஷேக்கா இருந்தாலும் டைம் போக போக பாத்தீங்கன்னா அது பயங்கரமான ஷேக்கா மாறுது. சோ அந்த ஒரு டைம்ல பைலட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் பேசஞ்சர்ஸ்ட்ட கொடுக்கறாரு. பயணிகளின் கவனத்திற்கு இப்ப பிளேன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான சிச்சுவேஷன்ல பறந்துட்டு இருக்கு. சோ அதனால டர்புலன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ அதனால உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுட்டு நீங்க உங்க இருக்கைகள்ல கவனமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கறாரு. ஆனா என்னதான் பைலட் இத ஒரு சீரியஸான அனௌன்ஸ்மென்ட்டா சொன்னாலும் உள்ள இருக்க பயணிகள் இத சீரியஸாவே எடுத்துக்கல. ஏன்னா உள்ள இருக்க பயணிகள் மேக்ஸிமம் யாரா இருந்தாங்க? யங் ஏஜா தான இருந்தாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா பைலட் சொன்னதே மார்க் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி சில பேர் சிரிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரே ஒரு பயணி மட்டும் ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது பிளேன் சாதாரணமான இடத்துல பறந்துட்டு இருக்கல. பிளேனை சுத்தி வெண்மய கூட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது. அந்த வெண்மயங்கள் பாத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருந்த அடுத்த சில நொடிகள்லயே மறையுது. அப்படி மறைஞ்ச அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள்ல ஒரு மிகப்பெரிய மலையும் க்ளோஸரா தெரியுது. இப்படி இந்த பேசஞ்சர் விண்டோ வழியா இந்த ஒரு மலையை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல திடீர்னு காக்பிட்ல இருந்து ஒரு வார்னிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு சவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிளேன் கொலிஷனை நோக்கி போயிட்டு இருக்க, உடனே நடவடிக்கை எடுங்க. பிளேன் கொலிஷனை நோக்கி போயிட்டு இருக்க, உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் வந்துட்டு இருக்கு. அந்த வார்னிங்கை கேட்ட உடனே பைலட்டுக்கும் கோபைலட்டுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா பிளேன் இப்பெல்லாம் வார்னிங் சிக்னல் கொடுக்குது, ஆனா நம்மளுக்கு எதுவும் அந்த மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா அவங்க போயிட்டு இருக்கிற அந்த ஒரு வழியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெண்மேகம் இருக்கு. அந்த ஒரு வெண்மேகம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா காமிக்கல. சோ அதனாலேயே உங்களுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாம பிளேனை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஓட்டிட்டு இருக்கிற அடுத்த நொடியை பாத்தீங்கன்னா அந்த வெண்மேகம் அங்க இருந்து கலையுது. அப்படி கலைஞ்ச உடனே உங்களோட கண்களும் பயங்கரமா விரியுது. எஸ், அந்த பிளேன்ல வந்து வார்னிங் சிக்னல் சும்மாலாம் வரல. அந்த வெண்மேகங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு. சோ இவங்க இந்த பிளேன் அப்படியே நேரா ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னா இந்த பிளேன் அப்படியே போய் மலையில மோதி கம்ப்ளீட்டா வெடிச்சு சிதறிடும். சோ வேற வழியே இல்ல, நம்மளுக்கு டைமும் ரொம்ப கிடையாது. இப்போ நம்ம உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் டக்குன்னு நம்ம இந்த பிளேனை மேல் நோக்கி செலுத்தணும்னு சொல்லிட்டு பிளேனை டக்குன்னு புல் பண்ணி மேல இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப பிளேன் மெல்ல 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 மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி மேல் நோக்கி செலுத்துறப்ப எப்படியாச்சும் நம்ம இதுல இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு தான் பைலட்டும் கோபைலட்டும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா பிளேனோட முன்பகுதியை அந்த மலைக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம பிளேனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர் அப் பண்ண போறாங்க. ஆனா அப்படி போறப்பதான் டம்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிளேனோட பின்பகுதி மட்டும் தனியா பிரிஞ்சு போய் விழுந்துருது. தட் மீன்ஸ் பிளேனோட பின்பகுதி மலையில மோதி உடைஞ்சு தனியா போய் விழுந்துருச்சு. அப்படி இடிச்சு கீழே விழுந்த அந்த பிளேனோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா 2 ரோ ஆஃப் சீட் இருந்துச்சு. அந்த 2 ரோ ஆஃப் சீட்ல பயணிச்ச 3 பேர் பாத்தீங்கன்னா பறந்து
பறந்து போய் விழுந்து எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளேனோட முன்பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, அது மலையோட மேற்பகுதியில இருந்து கீழ் நோக்கி சொர்ன்னு போக ஆரம்பிக்குது. அப்படி போறப்ப அந்த பிளேனோட இடது பக்க ரெக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, அது டம்முன்னு அந்த மலையில மோதுது. அப்படி அது மோதின அந்த ஒரு டைம்லயும் அந்த பிளேன்ல பயணிச்ச சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி அவங்க கீழே விழுந்த அந்த ஒரு டைம்ல அந்த பிளேனோட முன்பகுதி பாத்தீங்கன்னா சொர்ன்னு மலையில சறுக்கிட்டே போய் கிட்டத்தட்ட 700 மீட்டர் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் நிக்கவும் செய்யுது. அப்படி நிக்கிற அந்த ஒரு இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி முத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பனியால மட்டும் தான் சூழ்ந்திருக்கு. அதாவது அது ஒரு பனிமலையா தான் அந்த ஒரு டைம்ல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய பனிமலையோட நடுவுல ஒரு சின்ன கடுகு மாதிரி இந்த உடைஞ்ச விமானம் நின்னுட்டு இருக்கு. அந்த விமானத்துக்குள்ள இருந்த எல்லா இருக்கைகளும் கம்ப்ளீட்டா உடைஞ்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, காக்பிட்டும் கம்ப்ளீட்டா சிதைவடைந்தனால அதுக்குள்ள இந்த 2 பைலட்டும் உடனே இறந்து போயிடுறாங்க. ஆனா என்னதான் 2 பைலட்ஸ் இறந்தாலும் அந்த விமானத்துல டிராவல் பண்ண 45 பேர்ல 33 பேர் உயிரோட தான் இன்னும் அந்த உடைந்த விமானத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் எவ்வளவு உயரத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தரைப்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 3570 மீட்டர் உயரத்துல இந்த உலகத்தோட கம்யூனிகேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா கட் ஆகியிருக்காங்க. சோ இப்படி உலகத்தோட கம்யூனிகேஷன்ல இருந்து கட் ஆன அந்த 33 பேர்ல எத்தனை பேரு சுற்றி பனிகள் மட்டுமே சூழ்ந்திருக்கிற அந்த ஒரு மலைப்பகுதியில சர்வைவ் ஆகி உயிரோட வெளியே வரப்போறாங்க அப்படின்ற ஒரு இன்கிரெடிபிளான ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும்னா நம்மளே நம்ம பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த சர்வைவல்ல இருக்க எல்லாரும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதே தான் நம்ம ரியல் வேர்ல்ட்ல பண்ணணும்னாலும் நம்மள பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம சர்வைவ் ஆகணும்னா நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும், அதை நம்ம பயங்கரமா சம்பாதிக்கணும் இல்லையா? அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ஃபீல்ட சூஸ் பண்ணணும் இல்லையா? அதுலயும் நம்ம ஐடி ஃபீல்ட சூஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே அதுல கிடைக்கிற சம்பளம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த சம்பளத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா கரெக்டான இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கணும் இல்லையா? அதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ். இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட டை அப் பண்ணி தான் இந்த இன்ஸ்டிடியூட்டை நடத்திட்டு வராங்க. இவங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் ஆன பைத்தான் பேசிக்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபினான்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபின்டெக்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்ஸும் கத்துக்கலாம், ஏன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும். இந்த கோர்சஸ்ல எதை வேணாலும் தாராளமா கத்துக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லைவ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாसेस அவங்க எடுக்கறாங்க. சோ அதனாலயே நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படினா நம்மளால உடனுக்குடனே கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். இதனால நம்ம எடுத்த கோர்சஸ் எந்த விதமான இன்டரப்ஷனுமே இல்லாம நம்மளால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரவும் முடியும். இவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜஸ்லயுமே கிளாसेस எடுக்கறாங்க. சோ கத்துக்கிறதுல லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுக்காக தமிழ்ல மட்டுமே கத்துக்கிட்டா எப்படி இங்கிலீஷ்ல பிளேஸ்மென்ட் ஆக முடியும் அப்படினு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்காகவே இவங்க ஆப்டிட்யூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷும் கத்து கொடுக்கறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 400க்கும் மேற்பட்ட ரெக்ரூட்மென்ட் கம்பெனியோட டை அப்ல இருக்காங்க. சோ அதனாலயே 100% பிளேஸ்மென்ட்க்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆன்லைன் கிளாसेसல வெறும் தியரி மட்டும் தான் சொல்லி தருவாங்க. எப்பறா பிராக்டிகல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படினு கேட்டிங்கனா, அதுக்காகவே இவங்க இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம் வச்சிருக்கனால, கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கனாலயும் இவங்க கோர்சஸ் எல்லாம் பயங்கர பிராக்டிகலா இருக்கும். இந்த ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இப்ப 800க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லா கோர்சஸுமே பார்த்தா அஃபோர்டபிள் பிரைஸ்ல தராங்க, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலயும் தர்றாங்க. அண்ட் முக்கியமா இவங்க கிளாसेस எல்லாத்தையுமே வீக்கெண்ட் கிளாसेसாவும் எடுக்கறாங்க. சோ எதுக்கு யோசிக்கிறீங்க? ராஜலட்சுமி எடுவர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு தி ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படினா, பனி சூழ்ந்த அந்த ஒரு மலையில உடைஞ்சு கிடக்குற அந்த பிளேனோட முன்பகுதியில பாத்தீங்கன்னா 33 பேர் உயிரோட இருக்காங்க இல்லையா? அந்த 33 பேர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா காயமடையாம தப்பிச்சிடுறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரோட பேரு கஸ்டாவோ, இன்னொருத்தரோட பேரு ரொபோட்டோ. இந்த 2 பேர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜான விஷயமே இவங்க 2 பேருமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட். சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 2 பேர் அந்த அளவுக்கு பெருசா காயம் இல்லாம தப்பிச்சிட்டாங்க அப்படினா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அந்த உடைஞ்சு போன பிளேன்குள்ள வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு வேலையை தான் முதல் இடத்துல அவங்க 2 பேர் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அதுல இருக்கிற மேக்ஸிமம் பேர் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா நல்லாவே காயமடைஞ்சிருக்காங்க. அந்த காயமடைஞ்ச சில பேர்ல ஒருத்தரோட பேர் தான் பெர்னாண்டோ பரேடோ. இந்த பெர்னாண்டோ பரேடோ இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட ஸ்கல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டதுனாலயே அவர் அந்த டைம்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. சோ அவரை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேன்குள்ள 33 பேர் உயிரோட இருக்காங்க. அதுல மேக்ஸிமம் பேர் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க. சோ இப்படி நல்லா இருக்கவங்களை தவிர்த்து காயமடைந்த சில பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த 2 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 2 பேர் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு ஏரோப்ளேன் டெஸ்டினேஷன் அடைய வேண்டிய டைமை தாண்டி 1 மணி நேரம் ஆகியும் இன்னும் டெஸ்டினேஷன் அடையல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சிலியன் ஏர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து சேருது. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக 4 ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட் அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர்ல தேடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற பயங்கர மோசமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆன டைம் அது மாலை 3:15 இல்லையா? அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ரெஸ்கியூ டீமே அனுப்புறாங்க இல்லையா? சோ அப்படி அனுப்புறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நைட்டாவே மாறிடும் இல்லையா? சோ அதனால என்னதான் ஆண்டிஸ் மலைத்தொடருக்கு மேல ரெஸ்கியூ டீம் பயங்கரமா தேடினாலும் டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ்ந்ததுனாலேயே பாத்தீங்கன்னா அவங்களால எந்த ஒரு இடத்துலயுமே இந்த
ஒரு பிளேனோட உடைஞ்ச பாங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுல இங்க இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேனோட கலரும் பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு, அந்த மலையோட கலரும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை கலர்ல தானே இருக்கும். ஏன்னா அந்த மலைய பனிமலை இல்லையா, சோ அப்படி வெள்ளை வெள்ளை இருக்கிற அந்த பனிமலையில இப்படி வெள்ளை கலர்ல ஒரு பிளேன் போய் விழுந்துச்சு அப்படின்னா, மேல பறந்துகிட்டே ரெஸ்கியூ டீம் கீழே பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு பிளேன் தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியவே தெரியாதுல. அதுலயும் டைம் போக போக இருட்டா வேற ஆயிட்டு இருக்கு இல்லையா, சோ அதனால ரெஸ்கியூ டீமால அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர்ல எதையுமே தெளிவா பார்க்க முடியல. இந்த ஒரு சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீமுக்கு இருக்கிற சேலஞ்ச் மட்டும் தான். ஆனா இதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமையான சேலஞ்ச் அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் மேல கீழே விழுந்து கிடக்கிற அந்த பிளேன்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தாக்க போகுது. எஸ், இவங்க எவ்வளவு உயரத்துல விழுந்து கிடக்காங்க, கிட்டத்தட்ட தரைப்பகுதியில இருந்து 3570 மீட்டர் உயரத்துல விழுந்து கிடக்காங்க இல்லையா. அவ்வளவு ஹைட்ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க குளிர்ந்த காற்று வீசதானே செய்யும். அதுலயும் அந்த மலை வேற பனிமலை இல்லையா, சோ அதனால நைட் டைம் ஆயிடுச்சு அப்படினாலே அங்க பயங்கரமான குளிர்ந்த காற்று விருத்தனமா வீசுமா. சோ அந்த ஒரு குளிர்ந்த காற்றுல சர்வைவ் ஆகுறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாதான். அதுலயும் அந்த பிளேன் கிராஸ்ல தப்பிச்சவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 33 பேருமே பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா வாழ்ந்த மக்களா இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குளிர்னா என்னன்னே தெரியாத மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழவே செஞ்சிருக்காங்க. அப்படி வாழ்ந்த அவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்ல ஒரு மிகப்பெரிய குளிர்காற்றுல அவதிப்பட போறாங்க. எஸ், அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத விதமா வெறித்தனமான ஒரு குளிர்ந்த காற்று பாத்தீங்கன்னா அந்த பனி சூழ்ந்த மலையில வீசுது. அந்த ஒரு குளிருக்கு அவங்க யாருமே ஆயத்தமாகாதனாலே அந்த குளிர் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடுங்கிறப்ப அவங்க யோசிச்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்னடா அது ஒரு மிகப்பெரிய பிளேன் விபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த குளிர்ந்த காட்டிலே நம்ம செத்து போயிருவோம் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு குளிர தாக்கு பிடிச்சுக்கிட்டு அந்த உடஞ்சு போன பிளேன் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்ல அவங்க கடவுள்கிட்ட வேண்டின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் எங்களை உயிரோட காப்பாத்திரு அப்படின்றதுதான். ஆனா என்னத்தான் அவங்க கடவுள்கிட்ட வேணாலும் அன்னைக்கு நைட்டு வீசின ஒரு மிகப்பெரிய குளிர்காற்றுனாலே அடுத்த நாள் காலையில அந்த 33 பேர்ல அடிபட்ட சில பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த அடிபட்ட சில பேர்ல 5 பேர் பாத்தீங்கன்னா குளிர தாக்கு பிடிக்க முடியாமயே இறந்து போயிடுறாங்க. சோ பிளேன் கிராஸ்ல சர்வே ஆன 33 பேர் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப 5 பேர் கழிஞ்சு 28 மாறுது. சோ அந்த ஒரு டைம்ல, அதாவது அடுத்த நாள் காலையில இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி அங்க இறந்து போனவங்களோட உடலை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு அங்க சர்வே ஆன 28 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பண்ண முதல் வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தாடி நேத்து நைட்டு நம்ம சர்வே ஆனதே பெரிய விஷயம் ஆயி போச்சு, இன்னைக்கு நைட்டு மறுபடியும் வரதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தங்குறதுக்கான ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி ஆகணும். அப்படி ரெடி பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எக்கச்சக்க பேர் செத்து போயிருவோம். சோ அதுக்காகவே நம்ம இந்த உடஞ்சு போன பிளேனோட முன்பகுதியை முடிஞ்ச அளவுக்கு தங்குற மாதிரி மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன பகுதிகளில் கிடைச்ச எக்கச்சக்கமான லக்கேஜ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்கடுக்கா அடுக்கி வச்சு அந்த பிளேனோட உள்பகுதிக்குள்ள பனி முடிஞ்ச அளவுக்கு உள்ள வராத அளவுக்கு ஒரு ஷெல்டரை கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்படி அவங்க அவங்களுக்கான ஷெல்டரை உருவாக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் உருகுவே, சிலி அண்ட் அர்ஜென்டினான்னு சொல்லிட்டு இந்த 3 கவர்மெண்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட 11 ஏர்கிராஃப்ட் அனுப்பி ஆண்டிஸ் மலைத்தொடர் ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு சர்ச்சிங் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமா தேட சொல்லி பிளேன் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 11 ஏர்கிராஃப்ட்டுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா கண்ணில் விளக்கண்ணை ஊத்தி தேடுற மாதிரி அந்த மலைத்தொடர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா என்னதான் தேடி பார்த்தாலும் இந்த பிளேன் அந்த ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர்ல தேடுறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நெல்காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு குண்டூசியை தேடினா எப்படி தேடுவோமோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த இடத்துல அந்த பிளேனை தேடிட்டு இருந்தாங்க. சோ அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவங்க என்னத்தை தேடினாலும் அவங்களால ஒரு இடத்துல கூட பிளேனை கண்டுபிடிக்கவே முடியல. சோ அன்னைக்கு டேலையும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ டீம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோட கூடிய தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. ஆனா என்னதான் ரெஸ்கியூ டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல அன்னைக்கு டே பயங்கர தோல்வியா தான் முடியுது நம்ம சிம்பிளா சொல்லிட்டாலும், அன்னைக்கு டேல அந்த ரெஸ்கியூ டீம் பறந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு நேர் எதிரா கீழேயே பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் ஆன பிளேன்ல இருந்து எக்கச்சக்க பேர் கத்திட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க கீழே இருந்த மாதிரி அவங்க தலைக்கு மேல உயரத்துல பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளேனை கைய காமிச்சு அங்க கீழே எங்க இருக்கும் எங்களை வந்து காப்பாத்துங்க கீழே இருந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா என்னத்த கத்துனாலும் இவங்க கத்துற சத்தம் அங்க மேல இருக்கிற யாருக்கும் கேட்காது இல்லையா. சோ அதனாலேயே மேல போன ரெஸ்கியூ டீமோட பிளேன் பாத்தீங்கன்னா அவங்களை கிராஸ் பண்ணி சர்ன்னு அங்கிட்டு போயிருது. சோ அதை பார்த்த உடனே கீழே இருந்த எல்லா சர்வைவரும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்ம கீழே இருந்து கத்துனா மட்டும் அவங்களுக்கு கேட்டுறாது. சோ அவங்க மேல இருந்து பாக்குறப்ப நம்ம கீழே இருக்கிறது தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திங்க் பண்ணி அவங்க இருக்கிற எல்லா லிப்ஸ்டிக்கையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ண அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு SOS அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு SOS எழுத ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த SOS சிறுசா எழுதுனா மேல இருந்து பார்த்தா தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியாதுல. அது பெருசா எழுதுனா தானே தெரியும். ஆனா அப்படி பெருசா எழுதுற அளவுக்கு இவங்க லிப்ஸ்டிக் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சோ அதனால இந்த SOS கம்ப்ளீட்டா எழுத முடியாதனால இதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் ஒண்ண வச்சு SOS எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கு ஒரு பிளான போட்டு ஐடியாவை ரெடி பண்றாங்க. அதுதான் அங்க இருக்கிற சூட் கேசஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த சூட் கேசஸ் எல்லாத்தையுமே பார்த்தா SOS ஷேப்ல பெருசா எழுதலாம்னு சொல்லிட்டு அதை பெருசா அடுத்தடுத்து வரிசை அடிக்கி SOS எழுதி வைக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க SOS பெருசா அந்த இடத்துல எழுதி வச்சாலும் அன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 3 ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தலைக்கு மேல பறந்து போக தான் செஞ்சுச்சு. இவங்களுக்கு கீழ இருந்து எங்களை காப்பாத்துங்க நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த தான் செய்யறாங்க. ஆனா என்னத்த கத்துனாலும் மேல இருக்கிற அவங்களுக்கு கீழே இவங்க இருக்கிறது சுத்தமா தெரியவும் இல்ல, அவங்களும் இவங்களை கிராஸ் பண்ணி போக தான் செய்யறாங்க. சோ இந்த ஒரு ஏமாற்றத்தோட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே ஃபெயில்டாவே அவங்களுக்கு முடியுது. என்னதான் அன்னைக்கு டே அவங்களுக்கு ஃபெயிலியர்ல முடிஞ்சாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஷெல்டர் இருக்கு பாத்தீங்களா, அது அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு தருது.
சோ அன்னைக்கு நைட் அவங்க அந்த பனிக்காத்துல இருந்து சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆயிராங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயமாவே தண்ணியா தான் இருந்துச்சு. என்னதான் இவங்க பனி மலை மேல இருந்தாலும் அந்த பனி எடுத்து அப்படியே இவங்களால தின்ன முடியாது இல்லையா, அதை தண்ணியா மாத்தினா தானே குடிக்க முடியும். சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த சர்வைவர்ல ஒருத்தரான பிட்டோ ஸ்ட்ராச் அப்படின்றவரு டக்குன்னு உடஞ்சு போன ஒரு மெட்டல் சீட்டை எடுத்து வந்து அதை லைட்டா வளைச்சு அதுக்கு மேல பனி கட்டிகளை வைக்கிறாரு. அப்படி வச்சோடனே அந்த மெட்டல் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல ஹீட் ஆக அந்த பனிக்கட்டிகள் உருகி தண்ணியா மாதிரி கீழே உழுக ஆரம்பிக்குது. அப்படி சொட்டு சொட்டா உழுகிற தண்ணியை கீழே வைன் பாட்டில வச்சு புடிச்சு இவங்க குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணியை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா தண்ணியை ரெடி பண்ணா மட்டும் அந்த பனிமலையில சர்வைவ் ஆயிட முடியுமா என்ன? அந்த பனிமலையில இருக்கணும்னா கண்டிப்பா காலுக்கு ஒரு ஷூ வேணும் இல்லையா? அதுக்காக சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல இருக்க குஷன் சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த குஷன் சீட்ல இருக்க குஷன்லாம் எடுத்து ஸ்னோ ஷூ ரெடி பண்றாங்க. வேறு சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேனோட சீட் கவர் இருக்கும் பாத்தீங்களா, அதை கிழிச்சு போர்வையா தயாரிக்கிறாங்க. இப்படி இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கப்பே அன்னைக்கு டேவும் முடியுது. அடுத்த நாள் காலையும் வருது, அதாவது அக்டோபர் 16 தேதியும் வருது. அந்த ஒரு டைம்ல ஒருத்தர் கோமால இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அவர் வேக்கப்பாவும் செய்யறாரு. அப்படி வேக்கப்பாய் அவருக்கு சுயநினைவு திரும்பினோடனே என்னுடைய அம்மாவும் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த சர்வைவர்ஸ் உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை அவரை பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. ஆனா என்னதான் ஹர்ட் பண்ணாலும் சரி என் தங்கச்சியாவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்படி கேட்கிறப்ப அவங்க பயங்கரமா இன்ஜுரி ஆகி உனக்கு பக்கத்துல தான் படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெர்னாண்டோ திரும்பி பார்த்து தன் தங்கச்சியை பயங்கரமா கட்டி பிடிச்சு அழுகிறாரு. அம்மாவை தான் நான் இழந்துட்டேன், உடனே நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு தேவையான எல்லாத்தையுமே அவரே வாங்கி கொடுக்குறாரு. இப்படியே நாட்களும் ஓடுது. ரெஸ்கியூ டீமும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தேடினாலும் யாராலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே பாத்தீங்கன்னா 7 நாட்கள் கிடக்குது. அடுத்து 8வது நாள் பாத்தீங்கன்னா நம்ம பெர்னாண்டோட தங்கச்சி பயங்கரமா அடிபட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அன்னைக்கு டேல இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பெர்னாண்டோ வேற லெவல்ல ஹர்ட் பண்ணுது. அவரால் இதை தாங்கிக்கவே முடியல, என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் உள்ளே வச்சிருக்க முடியாது இல்லையா, அதனால அவருடைய தங்கச்சியை தூக்கிட்டு போய் இறந்தவங்க உடலோட போட்டுறாரு. இப்படி பெர்னாண்டோ தன்னுடைய தங்கச்சிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தின அந்த ஒரு டைம்ல அங்க இருந்த சர்வைவர்ஸ் எல்லாருக்குமே இடிய தூக்கி போடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் அங்க இருந்த யாருக்குமே தெரியாம தான் நடக்குது. எஸ், அது வேற எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 8 நாட்களா ரெஸ்கியூ டீம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, 8 நாள் தேடியும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க இதுக்கு மேலே தேடுவாங்களா என்ன? அதனாலே அவங்க அபிஷியலா இதுக்கு மேலே நாங்க ரெஸ்கியூ மிஷனை மேற்கொள்ள போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பனிமலை இல்லையா, அங்க அளவுக்கு அதிகமான குளிர் நிலவும் இல்லையா. அந்த ஒரு குளிர்ல தண்ணியும் இல்லாம உணவும் இல்லாம எந்த ஒரு மனிதனாலையும் சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னு நினைச்சுதான் கவர்மெண்ட் இந்த ரெஸ்கியூ மிஷனையே டெர்மினேட் பண்றாங்க. ஆனா அப்படி டெர்மினேட் பண்ற அவங்களுக்கு தெரியாது, மலையோட உச்சியில கிட்டத்தட்ட 27 சர்வைவர்ஸ் நம்மள கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது. எஸ், இப்ப அந்த சர்வைவர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன்குள்ள ஏதாவது ரேடியோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவையும் எடுத்துறாங்க. ஆனா அந்த ரேடியோ பாத்தீங்கன்னா புரோக்கன் ஆயிருக்கு. இருந்தாலும் ரேடியோவாவது கிடைச்சிருக்கு இல்லையா, அதை சரி பண்ணாவது வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றதாவது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சோ அதுக்காக அதை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல புகுந்து விளையாடக்கூடிய ராய் ஹார்லி அப்படின்ற சர்வைவர் தான். அவரும் பயங்கரமா ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 3 நாள்ல அந்த ரேடியோவை சரி பண்ணி முடிச்சிடறாரு. அதாவது கிராஸ் ஆன நாள்ல இருந்து 11வது நாள்ல அவர் சரி பண்ணி முடிச்சிடறாரு. அப்படி சரி பண்ணி முடிச்ச உடனே அந்த ரேடியோவையும் ஆன் பண்றாரு. அப்படி ஆன் பண்ண உடனே அவங்க கேட்ட முதல் நியூஸே ரெஸ்கியூ மிஷனை கவர்மெண்ட் கைவிட்டுட்டாங்க அப்படின்றதான். அந்த நியூஸை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே வேற லெவல்ல டிப்ரெஷன் ஆயிராங்க. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிய போது, நம்ம யாருமே பொழைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இப்படி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாலும் கதறி அழுதுட்டு இருந்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பெர்னாண்டோ பரேடோ அப்படின்றது வேற யாருங்கிறது முத கோமால இருந்து உயிர் பழிச்சு வந்தாரு பாத்தீங்களா, அதாவது தன்னோட அம்மாவையும் தங்கச்சி இழந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோதமா அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனியில பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடக்கிறது அங்க இருந்த எல்லாருமே என்னடா அவருக்கு லூஸ் யூஸ் பிடிச்சிருச்சு, அம்மா தங்கச்சி இறந்தனால அவர் வாட்டுக்கு லூஸ் மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் கூட க்ளோஸ் அப் பண்ண சில பேர் தான் அவரோட நடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், அந்த ஒரு டைம்ல பெர்னாண்டோ பரேடோ என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம கவர்மெண்ட் நம்பினா அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பனிச்சர்களை எவ்வளவு தூரம் நடக்க முடியும் அப்படின்றத நம்மளே ஆயத்தப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இங்க இருந்து நடந்து நம்மளால மலையை கடக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் இப்ப அதுக்கான ட்ரெயினிங்க அந்த ஒரு டைம்ல எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ஆயத்தமாயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் அந்த ஒரு சர்வைவர்ஸ் கிட்ட கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பனியை உருக்கி தண்ணியா மாத்தினாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன உணவுப் பொருட்களை வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சர்வைவ் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு டைம்ல அவங்க கிட்ட இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா காலி ஆயிருது. சோ அதனால அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவே இல்லாத ஒரு சூழ்நிலையும் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு டைம்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. சோ அதனாலேயே சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கம்பளி அந்த சீட்டு கவர்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிச்சு தின்ன ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் திண்டா உயிர் வாழ முடியுமா, நான் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. சோ அதனாலேயே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோர்ந்து போறப்ப வெளியே ஏதாச்சும் விலங்கு வரும், இல்லாட்டா பறவை வரும், அதையாச்சும் அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை வெயிட் பண்ணி பார்த்தாலும்
இருந்தாலும் அந்த பனி மட்டுமே சூழ்ந்த அந்த மலைப்பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா குருவி கூட வர மாட்டேங்குது. ஏன் ஒரு விலங்கு கூட அந்த இடத்துல கிடையவே கிடையாது. சரி விலங்குதான் இல்ல ஏதாச்சும் ஒரு மரமாச்சு இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு மரம் கூட இல்ல. ஏன் ஒரு செடி கொடி கூட அந்த பனிமலையில சுத்தமா கிடையாது. அதனாலேயே சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாருமே சாவின் விளிம்புல விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அந்த ஒரு டைம்ல நம்ம ரொபோட்டோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரொபோட்டோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்கிற எல்லா சர்வைவர்ட்டையுமே ஒரே ஒரு ஐடியாவை சொல்றாரு. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம், நம்ம குடும்பத்தை பாத்துருவோம். ஆனா அப்படி நம்ம குடும்பத்தை பாக்குற அந்த ஒரு டைம்ல நம்ம உயிரோட இருக்கணும் இல்லையா? அப்படி நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உணவு நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு உணவு புரோட்டீன் நிறைந்த உணவாவே வெளியே நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம சாப்பிட்டா சர்வைவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி சொல்றது அங்க இருந்து சர்வைவர் எல்லாருமே நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வேற எதையும் சொல்லல, வெளியில இருக்கிற இறந்து போனவங்களோட உடலை தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்றாருன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்னதான் இவர் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாலும் அந்த ஒரு ஐடியாவை எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு மனிதனோட உடலை சாப்பிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய குற்றம். சோ அந்த ஒரு குற்றத்தை நாங்க செய்ய தயாராகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுத்துடுறாங்க. ஆனா சில பேர் வேற வழி இல்லாம நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இறந்தவங்களோட உடலையை வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. அப்படி நாட்கள் ஓடுறப்ப மிச்சம் இருந்ததுல சில பேரும் பாத்தீங்கன்னா நம்மளும் சர்வே பண்ணா வேற வழியே இல்ல சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொபோட்டோ சொன்ன மாதிரி அந்த இறந்தவங்களோட உடல் பாகங்களை பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிடுறப்ப அங்க இருந்தவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறந்தவங்க அவங்களோட உடலை சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் வாங்கல, அவங்களோட ரிலேட்டிவ் கிட்டே யார்ட்டையும் சொல்லாமே நம்ம இப்படி சாப்பிடுறது தப்பு, இந்த ஒரு தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வைவர்ஸ் கடையில ஒரு மிகப்பெரிய விவாதமே நடக்குது. அந்த ஒரு விவாதத்தினாலேயே அந்த சர்வைவர்ஸ்ல இருந்த எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதுதான் இங்க இருக்கிற நம்மள யார் இனிமேல் இறந்தாலும் அவங்களோட உடலை மிச்சம் உயிரோட இருக்கவங்க யாரு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்சென்ட் கொடுத்துறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த சர்வைவர்ல யார் இருந்தாலும் அவங்களோட உடலை மிச்சம் இருக்கவங்க அவங்க உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டுக்குருவாங்க. சோ இது வரைக்கும் உணவே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த சர்வைவருக்கு இப்ப கிடைக்கிற அந்த இறந்து போனவங்களோட உடல் பாகங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கோப்பை கொடுக்குது. இப்படியே நாட்கள் ஓடுது. 16 நாட்கள் கிடக்குது. அதாவது அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி வருது. அந்த ஒரு டைம்ல இவங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிரியேட் ஆக போகுது அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு நைட் அவங்க பிளேன்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்படுது. அதாவது அவலாஞ்சி ஏற்படுது. அந்த ஒரு அவலாஞ்சினால பாத்தீங்கன்னா அந்த பிளேன்குள்ளேயும் சரி பிளேன் மேலேயும் சரி பனி பாத்தீங்கன்னா டம்மு 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 டம்முன்னு வந்து மூடிடுது. அப்படி மூடின உடனே உள்ள இருந்தவங்க பாத்தீங்கன்னா மூச்சு விட விடாம டக்கு 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 டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அப்படி எந்திரிச்சு அவங்க முழிச்சு பாக்குறப்ப அவங்கள சுத்தியும் சரி மேலேயும் சரி பனி ஃபுல்லா மூடி இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பக்கு நடிச்சிருது. அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு இறந்துட்டோம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த பிளேன்குள்ளேயே பனிக்குள்ள இருந்தவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காப்பாத்தினதுல உயிரோட இருந்த 27 பேர்ல 19 பேர் தான் உயிர் பழிக்கிறாங்க. மிச்சம் இருந்த 8 பேர் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம பிளேன்குள்ள இருக்க வேணா, ஏன்னா மேல பனி மூடி வச்சு நம்ம எப்படியாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியை விலைக்கு மேல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பனியை விலைக்கு பாக்குறாங்க. அப்படி விலைக்கு பாக்குறப்ப மேல இன்னமும் பனி புயல் வீசிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம இப்ப மேல போனா அது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, அந்த பனி புயல் தாக்கம் குறையிற வரைக்கும் நம்ம அந்த பிளேன்குள்ள தங்கி இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மூச்சு விடுறதுக்கு மட்டும் சின்ன ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி விட்டு அவங்க அந்த பிளேன்குள்ளேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கிடக்குது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 3 நாட்கள் கிடக்குது. அந்த 3 நாட்கள் கழித்து பாத்தீங்கன்னா பனி புயலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அப்படி கம்மியானதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிளேன் மேல மூடி இருந்த அந்த பனியை எல்லாத்தையுமே விலைக்கு விட்டு வெளியே வர்றாங்க. இப்படி அவங்க வெளியே வந்தோடனே முடிவு பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது, நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கும், நம்ம அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணப்பதான் பைலட் இறக்குறப்ப சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. எஸ் பைலட் இறக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கியூரிக்கோவை தாண்டிட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கியூரிக்கோவை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா இன்னும் சில கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி நம்ம நடந்தாலே சிலியோட கிராம பகுதியில் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சில சர்வைவர்ஸ்க்கு தெரிய வருது. சோ அப்படி இருக்கப்ப ஏன் நம்ம இங்கே இருக்கணும், நம்மள சில சர்வைவர்ஸ் கிழக்கு நோக்கி நடந்து போனா அவங்க போயிட்டு கிராம பகுதியில ஹெல்ப்புக்கு ஆளா கூட்டு வந்துடலாம் இல்லையா? அதுக்காக யார் போறதா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு 3 பேர் கையை தூக்குறாங்க. அதுல ஒருத்தரோட பேர் தான் ரொபர்ட்டோ, இன்னொருத்தரோட பேரு பெர்னாண்டோ, இன்னொருத்தரோட பேரு விசின்டின். இவங்க 3 பேர் தான் போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணோன்னே அதற்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க நடந்து போறப்ப இவங்களுக்கு தேவையான உணவு உடை தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு சில நாட்களும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் நவம்பர் 15ஆம் தேதி அதாவது பிளேன் கிராஸ் ஆகி கிட்டத்தட்ட 33 நாட்களுக்கு பிறகு இலக்க நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போறதுன்றது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா அந்த பனி நிறைந்த அந்த மலைப்பகுதியில நடந்து போறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கால் பார்த்தீங்கன்னா மொழி அளவு இருக்க பனிக்குள்ள இறங்கி இறங்கி தான் மேலே ஏறும். சோ அதுல நடக்கும் போதே எக்கச்சக்கமான எனர்ஜி லாஸ் ஆகும். சரி இதுதான் ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தங்குறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? ஏன்னா இது நாள் வரைக்கும் பிளேன்குள்ள போய் தங்கிட்டாங்க, அதனால ஓரளவுக்கு குளிர தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க தங்குறதுக்கு எதுவுமே இல்ல இல்லையா? சோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற இடத்துல குளிர தாக்கு பிடிச்சு முடிஞ்சா மட்டும்தான் இவங்களால உயிர் வாழவே முடியும். சோ அந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான விஷயத்தை பாக்குறாங்க. அதுதான் உடைந்து போன விமானத்தோட பின்பகுதி. அதை பார்த்த உடனே
வேகமா அதட்ட ஓடி உள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப எக்கச்சக்கமான சூட்கேஸ்ல உணவுகள் இருக்கதையும் பாத்துறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு உயிரே வந்துருது. ஆத்தாடி இதை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சர்வைவ் ஆயிட முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையே வந்துருது. அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற விதமா இன்னும் சில பொருட்களை அந்த விமானத்தோட பாகத்துல இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் சில மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ். ஆனா என்னதான் இது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்தாலும் இந்த விடைந்து போன விமானத்தோட பாகமே இவங்க நடந்து வர பாதை தவறான பாதை அப்படின்றத உணர்த்துது. எஸ், இந்த விமானத்தோட பின்பகுதி எங்க உடஞ்சு விழுந்துச்சு? இவங்க வந்த பாதையில தானே உடஞ்சு விழுந்துச்சு. இவங்க போக வேண்டிய பாதையில தானே இவங்க முன்பகுதி கிடக்கு. சோ அந்த பக்கம் கூடி போனாதான் இவங்க வில்லேஜே ரீச் பண்ண முடியும் இல்லையா? அது தெரியாம இவங்க ராங் ரூட் சைடு வந்திருந்திருக்காங்க. ஆனா என்னதான் ராங் ரூட்ல வந்தாலும் இவங்களுக்கு தேவையான எக்கச்சக்க விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயத்தையும் அந்த விமானத்தோட பக்கத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் டூ வே ரேடியோ சிஸ்டம். எஸ், அந்த ஒரு ரேடியோ மட்டும் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அழகா கம்யூனிகேட் பண்ணிடலாம் இல்லையா? அது எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறப்பதான் அதுல பேட்டரி இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த விமான பாகத்துல வேற எங்கேயாவது பேட்டரி இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறதுல கொஞ்சம் தூரத்துல ஒரு பேட்டரியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னதான் கண்டுபிடிச்சாலும் அது 25 கிலோ எடை இருக்க ஒரு பேட்டரியா இருக்கு. சோ அந்த பேட்டரியும் இந்த ரேடியோவையும் இவங்க இருக்க இடத்து வரைக்கும் தூக்கிட்டு போக முடியுமான்னு கேட்டா இவங்க இருக்க எனர்ஜி லெவலுக்கு கண்டிப்பா முடியாது இல்லையா? அதனால இங்கே வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்ல ஒருத்தர் இவங்களோட இடத்துக்கு போய் ராய் ஹார்லியையும் கூட்டு வந்துடுறாரு. அந்த ராய் ஹார்லி அந்த ரேடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேட்டரியை வச்சு இந்த ரேடியோவை இயக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செம்மையான ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குது. சரி பரவாயில்ல, கிடைச்ச உணவுப் பொருட்களையாவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய இடத்துல போய் வச்சிடறாங்க. அப்படி வச்சோன்னே இவங்க அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்க பிளேனோட அந்த பின்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தின நைட் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பனிப்புயல்ல இவங்க மாட்டிக்கிடுவாங்க. அந்த பனிப்புயல்ல இருந்து இவங்க தப்பிச்சதே ஒரு பெரும் பாடா இருக்கும். சோ அதே மாதிரியான பனிப்புயல்ல இவங்க வாட்டுக்கு வில்லேஜை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் இல்லையா? சோ அதனால இருக்க உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. கிட்டத்தட்ட 59 நாட்களும் கடக்குது. அந்த 59வது நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பனிச்சரிவு வருது. அந்த பனிச்சரிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இறந்து போயிடுறாங்க. மிச்சம் 16 பேர் மட்டும் தான் இப்ப உயிரோடயே இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தாலும் நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சோ நம்ம மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி முடிவு பண்றப்ப அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு டிராவலிங்ல இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் என்ன இருந்துச்சு, நைட் டைம்ல வர மிகப்பெரிய பனி புயலா தானே இருக்கு. சோ அதுல சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு போர்வ மாதிரி அமைப்பு உங்களுக்கு வேணும் இல்லையா? சோ அதை ரெடி பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்பதான் நம்ம ராய் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்ல புகுந்து வர ராய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த உடைந்து போன விமானத்தோட பின்பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சூட்கேஸ் தூக்கிட்டு வந்திருக்காரு. அதை ஓபன் பண்ணி காமிச்சு இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொல்றப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எக்கச்சக்கமான வாட்டர் ப்ரூஃப் துணிகள் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஆத்தாடி இது போதுமேங்க, இதை வச்சு நம்மளால அழகா போர்வை உருவாக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு, இந்த வாட்டர் ப்ரூஃப் துணிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்ந்து தச்சா மட்டும்தான் நம்மளால போர்வை மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம குரூப்ல யாருக்காச்சும் தைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப ஒரே ஒருத்தர் கையை தூக்கி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்த தையல் தெரியும், ஆனா பெர்ஃபெக்ட்டா தைக்க தெரியாது, ஆனா அம்மா சொல்லி கொடுத்த அளவுக்கு தப்பே கொடுங்க, ஆனா தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் தான் 18 வயசான ராட்ரிகஸ். எஸ், அவர் பாத்தீங்கன்னா அந்த டிராவல் பண்ண போற 3 பேருக்காக பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் துணிகள் எல்லாத்தையுமே தச்சு போர்வையாவே மாத்தி கொடுத்துறாரு. ஒன்ஸ் அது ரெடியான உடனே மறுபடியும் அதே 3 பேரான ரொபோட்டோ, விசின்டின் அண்ட் பெர்னாண்டோ அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி எடுத்துட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பனி புயல் இருந்துச்சு. அந்த பனிக்குள்ள பாத்தீங்கன்னா கால் உள்ள போயிட்டு எடுத்து நடக்கிறதும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுல சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பீக்கா இருக்கிற மலையில பாத்தீங்கன்னா செங்குத்தா ஏற வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் கிரியேட் ஆகும். அதுல ஏறப்பே பாத்தீங்கன்னா நாக்கு தள்ளிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தளராம ஒவ்வொருத்தரா ஏறுறாங்க. அப்படி ஏறப்பே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கடையில இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்சு கொஞ்சமா நடந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை விடாம போயிட்டே இருக்காங்க. இதுல இருக்கிற கொடுமையான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஏறி போற அந்த 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா மலையேற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா கிடையவே கிடையாது. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு குருட்டு நம்பிக்கையோட தான் இவங்க எந்த பக்கம் போறோம் அப்படின்றது கூட தெரியாம அவங்க வாட்டுக்கு கால் போற திசையில நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்கிட்ட பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி திசையை காமிக்கிற காம்பஸும் கிடையாது, எந்த பக்கம் போனா எந்த பக்கம் ரீச் பண்ணலாம் அப்படின்ற மேப்பும் கிடையாது, அதே நேரத்துல கைட் பண்றதுக்கு கைடன்ஸும் யாரும் கிடையாது இல்லையா? சோ போற பக்கம் போவோம், போற பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சி ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற நம்பிக்கையில தான் இவங்க வாட்டுக்கு மலையில ஏறிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. டைம் பாத்தீங்கன்னா நாட்களா மாறுது. அந்த நாட்கள் 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாட்களும் கடக்குது. அந்த 3 நாளோட முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க கீழ இருந்து ஒரு மலையோட உச்சியை பார்ப்பாங்க. அந்த மலைக்கு உச்சிக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே மலை இருக்க மாதிரி அவங்களுக்கு கீழ இருந்து பாக்குறப்ப தெரியாது. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இந்த மலையோட உச்சியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு கிராமம் தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க அந்த மலையோட உச்சியில பயங்கர கான்பிடண்டா ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஏற ஹைட்ல எல்லாம் அது கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஹைட்டா இருக்கு. சோ அதனாலே நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா தூங்காம கொள்ளாம நம்ம ஆளுக்கு அதுல ஏறிட்டா நம்ம தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு ஏறிட்டே இருக்காங்க. அப்படி ஏறினதுல அவங்க கிளம்புனதுல இருந்து 4வது நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா
பெர்னாண்டோ ஆள் அந்த மலையோட உச்சியை போய் அடைஞ்சிருவாரு. அப்படி அடைஞ்ச உடனே அங்க ஆப்போசிட் சைடுல இருக்குது அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாப்ல. அப்படி பாக்குறத பார்த்த உடனே பின்னாடி டிஸ்டன்ஸ் வச்சு நடந்து வந்தாங்க பாத்தீங்கன்னா மிச்ச 2 பேரு. அவங்களும் மெல்ல 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 ஏறி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் உச்சி அடைஞ்சிடறாங்க. அப்படி அடைஞ்ச உடனே நம்ம ரொபோட்டாக்கா இருந்தாலும் சரி விஜென்டினுக்கா இருந்தாலும் சரி பயங்கரமான ஒரு சாக்கு தான் கிரியேட் ஆகுது. ஏன்னா அவங்க மேலே ஏறி பாக்குறப்ப ஆப்போசிட் சைடு கிராமம்லாம் கிடையாது, அதற்கு மாறா எக்கச்சக்கமான மலைகள் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்க மாதிரியான விசுவல் தான் அவங்க கண்கள்ல தெரியுது. சோ அந்த ஒரு டைம்ல அவங்க திங்க் பண்ண ஒரே விஷயம் இதுதான், இதுக்கு மேலே நம்ம நடந்து போனாலும் சாகதான் போறோம், இங்கேயே உட்கார்ந்தாலும் சாகதான் போறோம். சோ எதுக்கு நடந்து போயிட்டு பேசாம இங்கேயே உட்கார்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திங்க் பண்றப்ப அந்த 3 பேர்ல ஒரே ஒரு ஆள், அதாவது பெர்னாண்டோ மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பனி சூழ்ந்த மலைகள்ல 2 மலைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலையில பாத்தீங்கன்னா பனியே இல்லைன்றத நோட் பண்ணிருவாப்ல. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா கிராமத்தை ரீச் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு கிடைச்சிருது. சோ அதனாலேயே இங்கேயே உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்ட்ட சொல்றாரு. ஆனா எனக்கு தான் இவர் இந்த மாதிரி பேச்சு வாக்குல ஈஸியா சொல்லிட்டாலும் இன்னமும் அவங்க கடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்களால பாக்குறப்பே ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அவ்வளவு தூரம் கடக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட உணவு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க 3 பேர் கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா 7 நாட்களுக்கு தேவையான உணவை மட்டும் தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 7 நாள் நடந்தாலே கண்டிப்பா நம்ம கிராமத்தை அடைஞ்சலான்ற நம்பிக்கையில தான் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 நாளை கிராஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ மிச்சம் இருக்கிற 4 நாளைக்கு தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உணவே அந்த 3 பேர்ட்ட இருக்கு. ஆனா இவங்க பாக்குற டிஸ்டன்ஸ் வந்து பாக்குறப்ப இவங்க அந்த 2 மலையை கடக்கிறதுக்கு இன்னமும் 7 நாள் வரைக்கும் டைம் தேவைப்படும். சோ அப்படின்னா இவங்க இருக்கிற உணவை மட்டுமே வச்சு இவங்க கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு உணவு தட்டுப்பாடை கிரியேட் பண்ணி இறக்க வச்சிரும் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் நம்ம விசின்டின் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டக்குன்னு தாங்கிட்டு இருக்கிற உணவு எடுத்து அவங்க 2 பேர்ட்ட கொடுத்து நீங்க 2 பேரும் சரிபாதி இதை பிரிச்சுக்கங்க, இதுக்கு மேல நான் உங்க கூட வரல, நான் மறுபடியும் திரும்பி நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன், இந்த உணவை வச்சு உங்களால 7 நாள் வரைக்கும் அசால்ட்டா தாக்கு பிடிக்க முடியும். சோ இதை வச்சு நீங்க எப்படியாச்சும் போய் கிராமத்தை அடைஞ்சு உதவிக்கு ஆளை கொட்டுவாங்க, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசின்டின் அவங்ககிட்ட உணவை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இவங்க தங்கிட்டு இருந்த அந்த ஏரோப்ளேன் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு. அதாவது விசின்டின் எக்ஸாக்டா டிசம்பர் 15ஆம் தேதி அவங்களுடைய பழைய இடத்துக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் இருக்க பெர்னாண்டோவும் ரொபோட்டோவும் அந்த பனி இல்லாத மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஒவ்வொன்னா ஓட ஆரம்பிக்குது. பெர்னாண்டோவும் ரொபோட்டோவும் முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நடக்கிறதும் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சுமூகமா இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர டிஃபிகல்ட்டியாவும் இருக்கு. ஏன்னா இப்ப உணவு தட்டுப்பாடு அப்படின்ற ஒண்ணும் இருக்குல்ல. சோ ரொம்பலாம் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான எனர்ஜி டிராப்பை கிரியேட் பண்ணுது. அந்த மலையும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும் இவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா அது பக்கத்துல இல்லாம ரொம்ப தூரமாவே இருந்துட்டு இருக்கு. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொபோட்டோட ஹோப்பும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. பெர்னாண்டோ முடிஞ்ச அளவுக்கு விடாம அவரை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவன் கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் கடைசியா முடிய போற தருவாயும் அடையுது. சோ அந்த டைம்ல அவங்ககிட்ட இருந்த 2 கரித்துண்டுகளை எடுத்து ஒன்ன பெர்னாண்டோ கொடுத்துட்டு இன்னொன்னு ரொபோட்டோ மோந்து பாக்குறாப்ல. அப்படி மோந்து பாக்குறப்ப அவருக்கு நல்லாவே தெரியுது அது கெட்டு போன கரித்துண்டு அப்படின்னு. ஆனா வேற வழியிலேயே அதை சாப்பிட்டா மட்டும் தானே நடக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம சாப்பிட்றாப்ல. ஆனா அதை சாப்பிட்டோன்னே ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு பயங்கரமா வாந்தி எடுக்கவும் செஞ்சிடறாப்ல. சோ அதனாலே அவருக்கு சிக்னஸ் கிரியேட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவர் நடக்கிற ஸ்பீடும் கம்மியாகுது. சோ இப்படியே 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 4 நாட்கள் கடந்து 5வது நாள் வருது. அந்த ஒரு டைம்ல அவங்க பனி இல்லாத அந்த ஒரு மலை பகுதியையும் அடைஞ்சிடறாங்க. அப்படி அடைஞ்ச உடனே அந்த மலையில ஒரு நதி ஓடுறதையும் பாக்குறாங்க. அந்த நதி ஓடுனதை பார்த்த உடனே அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணி போனாலே கண்டிப்பா நம்ம மக்கள் வாழ்ற இடத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போறப்ப அந்த நதி மலையோட மேல் பகுதியில இருந்து கீழே தரைப்பகுதியையும் அடையுது. இவங்களும் அந்த தரைப்பகுதியை அடைகிறாங்க. அப்படி அடைஞ்ச அந்த ஒரு டைம்ல தான் ரொம்ப களைச்சு போய் அந்த நதியோட தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க காதுகளுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு தான் மாடோட சவுண்டு. அந்த மாட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிரும். ஆத்தாடி இங்க ஒரு மாடு இருக்குன்னா கண்டிப்பா இங்க மனிதர்கள் இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப தூரத்துல நதியோட ஆப்போசிட் சைட்ல ஒரு மனிதன் குதிரை மேல உட்கார்ந்துருப்பான். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க கத்துறத பார்த்தோன்னே அவர் கையில வச்சிருந்த பேனாவையும் பேப்பரையும் ஒரு கல்லுல கட்டி இவங்க சைட்ல தூக்கி போடுவாப்ல. இவங்களுக்கு அது கிடைச்சோன்னே டக்குன்னு அதை எடுத்து இவங்க யாரு எப்படி இந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க என்ன இந்த மலையில பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா எழுதி திரும்ப அதை மடிச்சு கல்லால கட்டி இவர் சைட்ல தூக்கி போடுவாங்க. சோ அந்த குதிரையில வந்த மனிதனும் அந்த பேப்பர் எடுத்துட்டு அதை விரிச்சு பாப்பாப்ல. அது ஸ்பானிஷ் மொழியில எழுதப்பட்டிருக்கும். சோ அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேப்பரை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க சிட்டில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுப்பாரு. இதை சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கு. ஆனா அவர் இந்த பேப்பரை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிடுச்சான். ஏன்னா இவங்க இருக்க இடத்துல எந்த விதமான குடியிருப்புகளும் கிடையாது. இந்த குதிரையில வந்த மனுஷன் வந்ததே அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபைனலா இதை வாங்கி படிச்சோன்னே போலீஸே மறந்து போயிடுறாங்க. ஆத்தாடி 16 பேர் அந்த பிளேன் கிராஸ்ல 2 மாசமா உயிரோட இருக்காங்க. அதுவும் அந்த டெட்லியஸ்டான மலைப்பகுதியில உணவும் கிடைக்காம நீரும் கிடைக்காம எப்படி உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். சோ உடனே இந்த ரெஸ்கியூ டீம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும்
அவங்களும் பாத்தீங்கன்னா முதல் இந்த 2 பேரை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அதாவது பெர்னாண்டோவை ரோபோட்டாவை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்படி ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து சரி பண்ணிட்டு பெர்னாண்டோவை ஹெல்ப் கூப்பிட்டுட்டு அந்த விமான விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு கூட்டு போறாங்க. அதாவது பெர்னாண்டோவை ஹெலிகாப்டர்ல கூட்டு போறாங்க. இப்படி இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாரும் ரெஸ்கியூ பண்ண வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ரேடியோல லோக்கல் ரேடியோல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்கிற மிச்ச பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற ரேடியோலையும் கேட்டுறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு கிடைச்ச குசி வேற லெவல்ல இருக்கு. ஆத்தாடி நம்ம தப்பிக்க போறோம்டா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா கிரியேட் ஆகுது. சோ அதனாலே அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அலங்காரம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னாலும் கிடைக்கிற விஷயங்களை வச்சு நான் முடிய சிவரே மூஞ்சியை துடைக்கிறேன் அந்த பல்லு வளைக்கிறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி டிங்கரிங் பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்கியூ டீம் வர்ற டைமுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்க காதுகளுக்கு ஹெலிகாப்டரோட சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோடனே சவுண்ட் வர்ற பக்கம் வேகமா திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பாக்குறப்ப அந்த ஹெலிகாப்டர் உங்களோட கண்கள்ல பட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே ஆத்தாடி ஹெலிகாப்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு நாங்க எங்க இருக்கோம் சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு துள்ளி குதிச்சுட்டு அந்த ஹெலிகாப்டரை நோக்கி ஓடுறாங்க. சோ ஃபைனலா 22 டிசம்பர் 1972ல பாத்தீங்கன்னா அதாவது பிளேன் கிராஸ் ஆகி எக்ஸாக்டா 70 நாட்கள் கழித்து மிச்சம் மீதி இருக்கிற அந்த சர்வைவர் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் காப்பாத்திடுறாங்க. அப்படி காப்பாத்தின எல்லாருமே பாத்தீங்கன்னா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்படி அட்மிட் பண்ண எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி பாக்குறப்பதான் டாக்டர் எல்லாருமே வேற லெவல்ல சாக்காயிடுறாங்க. ஏன்னா மேலோட்டமா பாக்குறப்பதான் அவங்க உடம்புல நல்லா இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ட்ரெஸ்ஸை கழட்டி பாக்குறப்பதான் அவங்க யாருமே அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடாம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதனாலே அவங்க உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா சோம்பி போய் ஒல்லியா தான் இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கையை கைவிடாம எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவோட அவங்க இருந்ததுனாலதான் கிட்டத்தட்ட 70 நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா உணவே கிடைக்கலாட்டியும் கிடைச்ச உணவை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அந்த இடத்துல சர்வைவ் ஆகி இருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு சர்வைவல் இந்த உலகத்துல நம்பிக்கை இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜேஷ் மீடியாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.